ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாவ் மிக்ஸ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு எங்களோட வீட்டை சிம்பிளாக செலிப்ரேட் பண்ண தீபாவளியை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது நாம இருக்கிற இடத்துல இருந்து தூர இருந்தாலும் தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு போனாதான் அந்த தீபாவளி ஃபுல்ஃபில் ஆகும்ன்றதால தூரமா இருந்தாலும் நான் அன்றைக்கு இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஃபாரின்ல எல்லாம் கோயில் இருக்குமா அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் போல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி கோயில் இருக்கான்னு கூட எனக்கு கூட தெரியாம தான் இருந்தது. நானும் இங்க வந்த பிறகுதான் இப்படி பார்த்துருக்கிறேன். இதுல பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நாங்க இன்றைக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலா இருந்தாலும் இங்க பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே வச்சிருப்பாங்க. இங்க கூடுதலா எல்லா ஹிந்து பீப்புள்ஸுமே இங்க இந்த கோயில்ல வாரதால இங்க மோஸ்ட்லி பெருமாள், விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், வைரவர், மற்றது முப்பெருந்தேவிகள் இப்படி எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க. இந்த கோயில் பார்க்க அவ்வளவுத்துக்கு பிரம்மாண்டமா இருக்குது. நம்ம ஊர் கோயில்களை போலவே எல்லா பெயிண்டிங்குமே சூப்பரா இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சாமியுமே ஒரே இடத்துல வழிபடக்கூடியமா இருக்கு. பார்க்க மனசுக்கு ரொம்பவுமே திருப்தியா இருக்குது. பாத்தீங்கன்னா இது எங்களோட ஊர் நாகபூசணி அம்மன். எல்லா சாமியுமே பார்க்கும்போது அவ்வளவு அலங்காரமா, அவ்வளவு தத்துருவமா எல்லாமே எங்களோட ஊர் போலவே இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கோயில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, இங்க எப்படி எப்படி பூசைகள் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி நாங்களும் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம். நல்ல பண்டிகையில வருகை தந்து எமது ஆலயத்தை வெளி மக்களுக்கு அடியோர்களுக்கு கொன்றக்கூடிய செயல்பாடாக ஒரு வாவ் மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு அழகான தயாரிப்பான ஒரு வீடியோ தொழில்நுட்ப சாதனத்தினூடாக வருகை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. முக்கியமாக இந்த ஆலயம் ஒரு பிரான்ஸில் முக்கியத்துவமான நல்ல நோக்கோட சமூக நல பார்வையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கருணை நிறைந்த ஒரு ஆலயம். நித்திய நைமித்திய பூஜைகள் 2 கால பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தை நாங்கள் தெரிவு செய்ததன் காரணம், அகில உலகெங்கும் தாயானவள், பல அம்மன் ஆலயங்கள் இருக்கலாம், தாயானவள் கருணையோடு மாங்கல்யம் இல்லாத, காமாட்சி தீபம் இல்லாத தீபங்கள் இல்லை. அந்த காமாட்சி அனைத்து சுமங்கலிகளுக்கும் வரப்பிரசாதமாக மாங்கல்யமும், மாங்கல்யமாக அவர்களுக்கு சீக்கிரமான மாங்கல்யம் கொடுப்பதற்காக இந்த காமாட்சி தீபத்தை 24 மணி நேரம் வைத்து நாங்கள் இந்த ஆலயத்தை காமாட்சி ஆலயம் என்று பெயர் கொடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக இங்கு அனைத்து விசேஷங்களும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. 2வது கொடியேற்றம் நிறைவேறி இருக்கின்றது. சூரன்போர் வெளியிலே அழகான திருக்காட்சியோடு முருகனுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேதார் கௌரி விரதம்
400 கிட்டத்தட்ட அடியவர்கள் பதிந்து இங்கு நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றார்கள். பெருங்கதை உற்சவம் 21 பிள்ளையார் கதைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயப்பன் குருசாமிகள் மாலை போட்டு ஐயப்ப விரதம் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக அனைத்து விசேஷங்களும் இந்து மத அனுஷ்டானங்களின் மத்தியிலே இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தின் பகுதியில் நான் இருந்தாலும் குருவாக, நிர்வாகமாக, தொண்டனாக, அடியவனாக மக்களோடு பங்கு பெற்றி சமூக நல பார்வை தான் இந்த அம்பாளின் கண் பார்வை. வன்னி மக்கள் கூடி புத்தாண்டிலே எமது ஆலயத்தின் நிதியிலே அனாதைகள் சாப்பிட்டிருக்கின்றார்கள். நிறைந்த ஒரு நல்ல ஆலயமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் இன்று கௌரி நோன்பு தீபாவளி பண்டிகை, நாளை தீபாவளி நோன்பு முடிய காப்பெடுக்க இருக்கின்றார்கள். கந்த சஷ்டி புதன்கிழமை ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த ஆலயம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை அருமையான கும்பாசத்தோடு 4 ஆண்டுகளை நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இந்த அக்டோபர் நட்சத்திரத்தோடு கோவிட்-19 உலகெங்கும் பரவிய கொடிய வியாதியின் மத்தியிலும் அம்பாள் ஆலயம் மகத்தான கண்ணறியோடு மக்களோடு நிறைவு பெற்றது. எந்த பொருளாதாரம் நாங்கள் தளம்பாமல் வாடகை கட்டி அம்பாளின் இருப்பிடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். உங்களது நேரம் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றதோ தெரியலை. கிழமையில ஒவ்வொரு நாளும் 3 நேர பூஜைகள் இடம்பெறுகிறது. தினசரி 2 கால பூஜைகள். காலை 10 மணிக்கு ஆலயம் திறப்போம். 10 மணிக்கு ஆலயம் திறந்ததும் விநாயகருக்கு ஒரு தீபாராதனை செய்துவிட்டு அர்ச்சனை மக்களுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுவோம். அதன் பிற்பாடு மதியம் 12க்கு பூஜை, இரவு 6 மணிக்கு பூஜை. 2 கால பூஜைகள். குளிர் வெயில் காலங்களில் சம்மர், விண்டர் அந்த நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அடுத்தது செவ்வாயும் வெள்ளியும் வாரம் தினசரி 12 மணிக்கு மகேஸ்வர பூஜை அன்னதானம் பெரு நிர்வாகத்தின் ஆதரவோடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் வண்டி கொடுத்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மற்ற விசேட தினங்களில் மிகவும் சிறப்பான பூஜைகள் மிகவும் பிரமாதம். கொடியேற்று தேர் திருவிழா வழியில் வேட்ட திருவிழாவிலிருந்து அனைத்தும் அருமையான உற்சவங்கள். ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு தீர்த்தம், சிவனுக்கு தீர்த்தம், 2 தீர்த்தங்களும் இருக்கின்றன. இன்னொரு அற்புதம் அன்னதானம் இருக்கின்றது. திருப்பதி கோயில் ஒன்று வழியில் அமைத்திருக்கின்றார்கள். அதைவிட அனைத்து சுவாமிகளும் இங்கு வருபவர்களுக்கு பிள்ளையாரிலிருந்து ஒரே இடத்துல அனைத்தும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு அற்புதம் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சபூதங்கள். அதை வெளியிலே வைத்து நாங்கள் இந்த புரட்டாதி சனீஸ்வர விரத வழிபாடு மிகவும் சிறப்பாக தாயகத்தின் உணர்வுகளை பிரதிபலித்து மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைவேறி இருக்கின்றனர். நன்றி ஐயா. சந்தோஷம். மீண்டும் வருமுறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.